ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நமக்கு இது நீங்கள் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அரைச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக சுட்டு சாப்பிடலாம். இது நீங்கள் நைட்டு ஒரு வேளை அரைச்சிங்க அப்படின்னா வெளியில் வைக்காதீங்க, புளிச்சா நல்லா இருக்காது. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ டொப்பி அரிசி எடுத்திருக்கேன். பருப்பு, துவரம் பருப்பு ஒரு பவுலில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். கடலை பருப்பு ஒரு ஃபுல் பவுல் எடுத்திருக்கேன். பருப்பு உங்களுக்கு தேவைக்கு கூடவோ குறைக்கவோ செய்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசியும் அது போல் தான். உளுந்து 5 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கழுவி எல்லாம் நீட்டாக கழுவிட்டு ஊற வைக்கணும். இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்கும்போது அது கூட ஒரு 8 வத்தல் மிளகு, காஞ்ச வத்தல் மிளகு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணால் 2 வத்தல் மிளகு கூட போட்டுக்கோங்க, கம்மியாக வேணால் குறைச்சிக்கோங்க. இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கடலை பருப்பும் துவரம் பருப்பும் ஒரே அடியாக சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். ரெண்டையுமே ஒரே பவுலில் போட்டுட்டேன். உளுந்தையும் ஊற வச்சுட்டோம். இது கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நமக்கு அதை ரெஸ்ட் பண்ணி மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம இனி எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குது, ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறிட்டு இதை நம்ம அப்படி லைட்டாக உடச்சி பார்த்தா அழகாக உடஞ்சி வரணும். அதுதான் கரெக்டான பதம். இனி இதை கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறினாலும் போதும். நம்ம சேர்த்து ஊற வச்சனால உளுந்தும் கடலைப்பருப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 1 மணி நேரம் ஊற வச்சாலே கடலைப்பருப்பெல்லாம் சீக்கிரம் ஊந்தும், சரியாயிரும். இப்போ மிக்ஸி கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு வத்தல் மிளகு எடுத்து வச்சுருந்தோம்ல, தண்ணியில் போட்டு அதை போடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச அரிசி எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. இப்போ இந்த அரிசி நமக்கு அரையிறதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பெல்லாம் அரைக்கணும். அதை நம்ம இந்த கிரைண்டரில் அரிசி அரையதோட வெயிட் பண்ண வேண்டாம். அதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ரெண்டுமே நமக்கு டைம் ஈஸியாக வேலை முடியும். இது அரையதுக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து இப்போ அந்த பருப்பை நான் 2 டைப்பாக அரைக்க போகிறேன். முதல் ட்ரிப் எடுத்துகிட்டேன். அந்த அரைச்ச பாதம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மை போல் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரபரான்னு அரைங்க. அப்போ தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மை போல் நீங்கள் இடையிடையில் பருப்பு கிடந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. சாப்பிடும்போது அதை இடையில கடித்து சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கடையில் மாவு நமக்கு ஏகதேசம் கொஞ்சம் அரைஞ்சிட்டு இனி நம்ம பருப்பு, இந்த பருப்பையும் அரைச்சி அடுத்து உளுந்து ஊற வச்சுருந்தோம். உளுந்துமே நமக்கு மை போல் அரையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பரபரன்னு இருந்தால் போதும். மற்ற தோசைக்கெல்லாம் நம்ம நல்லா நைஸாக இருப்போம். இது அப்படி இல்லை, கொஞ்சம் பரபரன்னு இருந்தால் போதும். அடை தோசைக்குனால இவ்வளோந்தான். உளுந்தையும் பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இனி அடுத்தது என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு பாதி எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கோங்க. சின்ன உள்ளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். இப்போ கிரைண்டரில் மாவு கிட்டத்தட்ட நமக்கு 3/4 பாகம் அரைஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சிட்டு வந்துடுவோமா? இதுவும் அரைச்சது மை போல் அரைக்காதீங்க, கொஞ்சம் பரபரான்னு அரைங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைஞ்சுன்னா டேஸ்ட்டு தெரியாது நமக்கு. இந்த பெருஞ்சீரகம்லாம் நமக்கு அப்படி கொஞ்சம் அளவுக்கு வாயில் சவப்படும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ மாவு நமக்கு அரைஞ்சிட்டு மாவை எடுத்து வடிச்சிடுவோம். இப்போ இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சு இந்த விழுதை போடுவோம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கோங்க. இனி நம்ம கலக்கின பிறகு அந்த பதம் எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதுதான் அதோட கரெக்டான பதம். இப்படி இருந்தால் தான் நம்ம தோசையை ஊற்றி நைஸாக பரத்தும் போது நமக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா பரத்த கஷ்டமாக இருக்கும். இப்போ தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் மாவு ஊற்றி 1.5 கரண்டி மாவு ஊற்றி எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக பரத்திக்கோங்க. பரத்திட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய்யோ எண்ணெயோ பட்டரோ என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அதை ஊற்றிக்கோங்க. நெய் தான் ஊற்றணும்னு இல்லை, எனக்கு நெய் இருக்கனால நெய் ஊற்றிக்கணும். பட்டர் இருந்தால் பட்டர் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இனி இப்போ இதை மரித்து போடுவோம். நமக்கு மரித்து போடும்போது அழகாக இளவி வரும். ஏன்னா பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கனால எடுத்த உடனே நமக்கு வந்துடும் பாருங்கள். இனி மரித்து போட்டாச்சு. கொஞ்சம் முருவனோன்னே எடுத்துருவோம். இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நமக்கு அடை தோசை ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.